தங்கமுத்து, யார் காத்துட்டு இருக்கா? எல்லாம் வரிசையில இருக்காங்க. வர சொல். ஒவ்வொருத்தரா வாங்க. வைத்தியரே, 4 நாளா பேதி நிக்கவே மாட்டேங்குது. உன் பேர் என்ன? பூபதி. காம்போதியில் ஒரு பாட்டை பாடி நான் குடுக்கிற உருண்டையை 2 சாப்பிடு, நின்னுடும். தங்கமுத்து, 2 உருண்டை எடு. என்னங்க? இந்தா. காம்போதில என்ன பாட்டுன்னு சொன்னா நல்லா இருக்கும். பூமியில் மானிட ஜென்மம் எடுத்து விலங்குகள் போல அலையாதே. ஆஹா, வைத்தியரே, இத சாப்பாட்டுக்கு முன்னால பாடிட்டு சாப்பிடணுமா பின்னால பாடிட்டு சாப்பிடணுமா? சமைக்கும் போதே உங்க அம்மாவை ஒரு தடவை பாட சொல்லு. சமைச்சு இறக்கி வச்சதுக்கு அப்புறம் உன் பொண்டாட்டி பாட சொல்லு. சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீ நடுவு படுத்துக்க. உன் புள்ள குட்டி பொண்டாட்டி எல்லாம் சுத்தி உட்கார வச்சு அழகா ஒரு லைன் பாட சொல்லு, சரியா போயிடும். ஆஹா, பணத்தை பூமியில் மானிட ஜென்மம் எடுத்து அப்புறம் குரங்குகள் போல அலையாதே. ஆஹா, குரங்குகள் போல அலையாதே. ஒரு வாரமா எனக்கு வெளியே போல. ஐயோ, வியாதிய பாத்தியா? அவனுக்கு போகுதுங்கிறா, இவனுக்கு போகலேங்கிறா. அவனுக்கு வருதுங்கிறா, இவனுக்கு வரலேங்கிறா. தங்கமுத்து, அந்த போறதுக்குண்டான மருந்து எடுப்பா. இந்தாங்க. இந்தாங்கண்ணா, இத 3 வேளையும் பல்லுல படாம நல்லா கடிச்சு தின்று. இந்தாங்க. ஆமா, எனக்கு பாட்டு இருக்கு. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் பேதி ஆகட்டுமே. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே. அப்ப எல்லாம் சரியா போடுங்கிறீங்களா? தன்னால வெளிவரும் தயங்காதே, இந்த தலைவன் இருக்கிறான் கலங்காதே. தன்னால வெளிவரும் தயங்காதே. உக்காந்தா இடுப்பெல்லாம் வலிக்குது. அப்ப நில்லு. நின்னா முட்டியெல்லாம் வலிக்குது. அப்ப படுத்துக்க. படுத்தா உடம்பெல்லாம் வலிக்குது. கஷ்டமான வியாதி தான். வீட்டுல மூட்டை பூச்சி மருந்து இருக்கா? வச்சிருக்கேன். அதை எடுத்துக்க. 2 பாட்டில் சாராயத்தை வாங்கிக்க. 2யும் ஒரு கிளாஸ்ல ஊத்தி ஒரு கலக்கி ஏக்தம் அடிச்சிரு, சரியா போயிடும். ஐயோ, செத்துருவனே. சாவேண்டா. நீ இருந்த பெத்தவங்களுக்கு நஷ்டம், ஊர்க்காரங்களுக்கு கஷ்டம். பாட்டு எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி, அங்கே உனக்கோர் குழி இருக்கு, அங்கே எனக்கு ஒரு குழி இருக்கு. அதே குழியில் போய் விடு. வைத்தியரே, என்ன? கால்ல ஆணி. கொஞ்சம் சாணி எடுத்து நல்ல மூஞ்சில தேயே, சரியா போயிடு. போடா. இதெல்லாம் ஒரு வியாதின்னு சொல்ல வந்துட்டானுங்க. எனக்கு ஒரு பாட்டு. அகமெல்ல நடமெல்ல நடமே நீ என்னாகும். ஏன டெக்னிக்கல எப்படி கத்துக்கிட்டீங்க? எனக்கும் கத்து கொடுக்கல. டேய், நேத்துக்கு வந்த பையனி எங்க தாத்தா கிட்ட 10 வருஷம், எங்க அப்பா கிட்ட 10 வருஷம் கத்துக்கிட்ட இந்த டெக்னிக்கல நீ 2 வருஷத்துல கத்துக்கலாம்னு பாக்குறியா? இன்னும் 15 வருஷத்துக்கு என்கிட்ட அப்பதான் நீ கத்துக்க முடியும். சரி, பசிக்குது, நான் சாப்பிட்டு வர்றேன். நீ ஹாஸ்பிடல்ல பாத்துக்க. யாராவது கஸ்டமர்கள் வந்தா டமால் கூப்பிடு, நான் குபியில் வந்துடுறேன். இருக்கிற 4 டப்பா, 4-5 உருண்டை, 5-6 கீரை. இதுக்கு பேரு ஆஸ்பத்திரியா? அப்பா தூங்கி 3 நாள் ஆச்சு. நான் நல்லா தூங்க போறேன். ஒரு சத்தம் வரக்கூடாது, புரியுதா? கட்டேரு சாத்திர. அப்பா தூங்குறாரு, சத்தம் போடாத. என் மூக்க சொன்னா கேட்க மாட்டேன். உங்க அப்பா தூங்குறாரு. வாயில சொன்னா கேட்க மாட்டேன். உன்னை கவனிக்கிற விட்டுட்டு நான் கவனிக்கிற இரு. என்ன பண்ண? நீங்க தான் சொன்னீங்க யாரோ சத்த மாட்டான், ஒரே அடி சொன்னீங்க. மூக்கு சத்தம் வச்சு ஒரே அடி அடிச்சிட்டா. நீ பட்டு தூங்குப்பா, நான் பாத்துக்கிறேன். ரொம்ப புத்திசாலி புள்ள. இப்ப என்ன பண்ற? நீ படுத்துக்கிற, நான் பாத்துக்கிறேன். ஐயோ, எனக்கு ஒண்ணு பஞ்சு. 300 ரூபா வந்திருக்கு. 10, 20, 30. அண்ணே, அங்க பாருங்க. கஞ்ச பைய கந்தசாமி யாருக்கும் ஒரு பைசா கூட செலவு பண்ண மாட்டான். ஒரு பைசா கூட வாங்க முடியாது, பணத்தோட வரான். பைசா கூட வாங்க முடியாதா? பாக்கலாம். டேய், நீ தான் தரணும். சும்மா இருக்க, நீ தான் கொடுக்கணும். டேய், வாங்கின கடனை இல்லன்னு சொல்லாத. விளையாடுறீங்க, நீங்க தான் டேய், நீ கொடுக்கணும். தான் தரணும். நீ தான் கொடுக்கணும். டேய், சொன்னா கேளு, நீ தான் தரணும். நீங்க தான் கொடுக்கணும். நீ தான் தரணும். நீங்க தான் கொடுக்கணும். என்ன 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 உங்களுக்கு தகராறு? என்ன இங்க வாங்கினேன். இந்த பஞ்சாயத்து நீங்களே கேளுங்க, உட்காருங்க. இந்த ஊர்ல எத்தனை பஞ்சாயத்து நடத்திட்டு தெரியுமா? என்ன பஞ்சாயத்து சொல்லுங்க. இவர்கிட்ட நான் 300 ரூபா வாங்கினேன். சரி. மீதி 65 ரூபா திருப்பி கொடுத்தேன். சரி. அப்புறம் 200 ரூபா வாங்கினேன். சரி. மீதி 65 ரூபா திருப்பி கொடுத்தேன்.
சரி. அப்புறம் 75 ரூபா கொடுத்தாருன்னா நான் 65 ரூபா கொடுத்தாருன்னு 25 ரூபா அவரு கொடுத்தாருன்னா நான் 24 நான் கொடுத்தேன் 10 அவர் கொடுத்தாருன்னா 5 நான் கொடுத்தேன் மீதி எவ்வளவுண்ணே? ரொம்ப குழப்பிட்டீங்க தம்பி. இன்னொரு வாட்டி சொல்லுங்க. குழப்பிட்டானா? அவங்க கிட்ட கேட்காதீங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். அதாவது தெளிவா சொன்னா தானே உங்களுக்கு புரியும். நீங்க என்கிட்ட 300 ரூபாய் கடன் வாங்கிருக்கீங்க. நான் வாங்குறேன். ஆட ஒரு பேச்சுக்கு சொல்றீங்க. பேச்சுக்கா? அது சரி. எவ்வளவு வாங்கிருக்கீங்க? இன்னொரு வாங்கிருக்கேன். யாரு கிட்ட இருந்து? உங்ககிட்ட இருந்து. எங்கிட்ட இருந்து 300 ரூபாய் நீங்க கடன் வாங்கிருக்கீங்க. ஒரு வாரம் கழிச்சுன்னா 50 ரூபாய் நீங்க திருப்பி கொடுக்குறீங்க. கொடுங்க கொடுங்க, பணம் இருக்குல்ல. ஏன்னா இப்படி கணக்கா பாத்துட்டா தான் புரியும். 50 ரூபாய் திருப்பி கொடுத்துருக்கீங்க. அப்புறம் ஒரு 4 நாள் கழிச்சுன்னா இந்த 50 ரூபாய் நீங்க திருப்பி வாங்கிட்டீங்கண்ணே. அப்புறம் ஒரு 5 டேஸ் கழிச்சுன்னா ஒரு 100 ரூபாய் கொடுக்குறீங்கண்ணே. அப்புறம் ஒரு 10 நாள் கழிச்சுன்னா ஒரு 30 ரூபாய் தரீங்கண்ணே. இப்படி இருக்கணுங்க. அப்புறம் ஒரு 5 டேஸ் கழிச்சுன்னா இந்த 30 ரூபாய் எனக்கு திருப்பி வாங்கிக்கிறீங்கண்ணே. அப்புறம் ஒரு 2 டேஸ் கழிச்சுன்னா 50 ரூபாய் எனக்கு திருப்பி கொடுக்குறீங்க. நல்லாவே புரியுது. இப்ப 300 ரூபாய் நீங்க எனக்கு எவ்வளவு கொடுத்துருக்கீங்க? 150 ரூபாய் கொடுத்துட்டேனே. 150 ரூபாய் நீங்க எனக்கு கொடுத்துட்டேனே. கொடுத்தாச்சு. இன்னும் நீங்க எனக்கு எவ்வளவு தரணும்? 150 ரூபாய் தரணும். என்னென்ன பேச்ச மாத்திட்டு 175 இல்ல? ஏங்க 300ல 150 போனா 150 தானே. என்னைய தலையெல்லாம் நரைச்சு போய் இப்படி போய் பேசிட்டு இருக்க? 175 இல்ல? 150 தாங்க. என்னங்க 150 தாங்க. என்னடா இது? 150 தாங்க. ஏங்க ரம்ஜானே வாங்க. நீ சொல்லியா நியாயத்தை? என்ன சொல்லுங்க. நான் உங்ககிட்ட 300 ரூபாய் வாங்கியிருந்தேன். சரி, 150 ரூபாய் கொடுத்துட்டேன். கொடுத்துட்டீங்க. மீதி எவ்வளவு கொடுக்கணும்? 150 ரூபா கொடுக்கணும். 175ங்கற. எப்படிங்க? 175 ஐயா. 150 தாங்க. 175. அவருக்கு வேணா உங்களுக்கு வேணா ஒரு 25 ரூபாய் தள்ளுபடி பண்ணுங்க. போடா, பெரிய பஞ்சாயத்துக்கு வந்துட்டா. 25 ரூபாய்க்கு சாதாரண காசா உழைச்சு சம்பாதிச்சுடா. வீட்டுல யாரையும் பொம்பளைங்களுக்கு பதில் சொல்றது? ஒரு பேச்சுக்கு சொன்னையா. என்னைய பேச்சு? பெரிய மனுஷங்கிற, பெரிய பல்லு வச்சிருக்கிற, இந்த வாயில போய் சொல்றேன். அண்ணா, பணத்துல என்ன பேச வேண்டி இருக்கு? கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துருங்க. நான் கொடுக்க வேண்டியதே இல்லையா. காசா பெரிய காசு. 150 ரூபாய் காசு. ஒரு நாளைக்கு நான் தண்ணி அடிக்கிற காசு யாருக்கு தேவை? பிச்சை காசு, நாய் காசு, ஒரு குடும்ப காசு. காசா பெரிய காசு. டேய் இந்த இத புடிங்க. யாருக்கு வேணும் காசு? பெரிய காசு. நிறுத்துங்கயா. என்ன வச்சிட்டு இருக்கீங்க? 150 ரூபாய்க்கு வக்கீல் ஆகலாம். உனக்கு எவ்வளவு தரணும்? அரைச்சா போயா. எவ்வளவு தரணும்? போயா நீங்க உன் காசு நீங்க. எவ்வளவு தரணும்? 150 ரூபாய். இந்த அப்படி கொண்டா. டேய் வாடா. எனக்கு வேணும், எனக்கு வேணும். முழுசா 1000 ரூபாய் இருக்கு. இத அவ பார்த்தா நகை வாங்கணும், நட்டு வாங்கணும், புடவை வாங்கணும் உரிச்சிருவான். டேய், என்ன 2 நாள் லீவ் வேணும் போயிட்டு இங்க வந்து அப்புறமா உட்கார்ந்திருக்கீங்க? அண்ணா 500 ரூபாய் பணம் வேணும்ண்ணே. 500 ரூபாயா? என்கிட்ட கால்லாம் கிடையாதுப்பா, நானே கஷ்டப்படுறேன். அப்படிலாம் சொல்லாதீங்கண்ணே. பையனை காது குத்தணும். என்னது பையனுக்கு காது குத்துறியா? இதெல்லாம் 500 ரூபாய் செலவு பண்ணி குத்துற காதாடா. ஒரு முள்ள எடுத்து 2 பக்கம் குத்தி விடுறா. என்னங்க, இந்த தண்ணி எடுத்து போய் தொட்டியில ஊத்திட்டு வாங்க. கொண்டா. பாத்தியாடா, நம்ம கண்ணு முன்னாடியே 1000 ரூபாய் பீரோல வச்சுட்டு வந்து கேட்டா ஒரு பைசா கூட இல்லங்கிறாரு. அந்த 1000 ரூபாய் அப்படியே அமைக்கிட்டு வந்துரு. சரிப்பா, நம்ம பரம தொழில செஞ்சிடுறேன். சீக்கிரம் போ. சீக்கிரம்டா வந்துட போறாரா? வாடா. எனக்கு எடுத்துட்டேன். என்னடாக்கு சத்தம்? ஒண்ணும் இல்லங்க. இந்த ரூபாயை வச்சுக்க. ஏண்டா நீ போகல? அன்னிட்டு சொல்லிட்டு போலான்னு இருந்தேன். எங்க உன் பையன் இருந்தானே காணோம்? நீங்க பணம் இல்ல நீங்கல்ல, பையன் கோவிச்சுட்டு போயிட்டான். உட்ரா, அந்த காதையெல்லாம் குத்துலன்னா இத்த அழுகி கீழே விழுந்துருமா? பார், அழுக்கு துணி எங்க என்னங்க வச்சிருக்க? என்னங்க நீங்க உதைக்காதீங்க. ஏண்டா 4 பேர் வர இடத்துல அழுக்கு துணி வச்சிருந்தா எவனாவது மருந்து வாங்க வருவானா? என்னங்க என்னங்க சுளுக்கு பிடிக்குங்க. என்ன சுளுக்கு? சொன்ன கேளுங்க. அழுக்கு துணி எல்லாம் உதைக்க கூடாதுங்க. வரட்டு, நான் இன்னைக்கு அவளை பேசிக்கிறேன். ஏங்க கூட உதைக்கிறீங்க? பல்லக்கெல்லாம் கழி போடுவேன். ஒரு எத்தனை நாள் சொல்றது வாசப்படிக்கு முன்னாடி அழுக்கு கூட வைக்காதேன்னு? ஏன் வச்சேன்? அழுக்கு துணி டோபிக் போடுறதுக்கு தானே வச்சிருக்கேன். இந்தாங்க, இந்த துணி சேர்த்து போட்டுட்டு அர்ஜென்டா வேணும்னு சொல்லுங்க. நாளைக்கு கல்யாணத்துக்கு போகணும். கல்யாணத்துக்கு போகணுமா? கல்யாணத்துக்கு நாளை கல்யாணத்துக்கு போறதுக்கு இன்னைக்கு துணி கொடுக்குறாயா? என்ன போட? அப்படியே முடிச்சிருவேன். நானே கூட பிடிக்க மாட்டேங்கிற ஒவ்வொன்றும் எடுத்து திணிச்சிட்டு இருக்கேன். பேச வந்துட்டேன் பேச்சு. ஆமா பேசுறான் பாரு. அடா எப்படியே தூக்கிட்டு போக முடியுமாடா?
கூடையோட தூக்கிட்டு போனா அசிங்கமா நினைப்பாங்க. மொத்தமா இதுல கொட்டி தூக்கிட்டு போயிடலாம். இப்படி இப்படி இப்படி, இப்படி. பையன் ஐயோ ஐயோ அம்மா. சரி, போடா. வா. வர மாட்டேங்குது. நல்ல சார் கிட்ட சார் நான் கட்டுக்கண்ணே. கட்டுறா கட்டு கட்டு கொண்டா கொண்டா நீ கொண்டாங்க கொண்டா கொண்டா இப்படி கொடு இப்படி கொடு. அண்ணே போய் என்ன காணம்டா சாமி. அண்ணே நான் தூக்கிட்டு வரேன். அண்ணே 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 உங்களுக்கு கை வலிக்கும் குடுங்க, நான் தூக்கிட்டு வரேன். ஒரு நம்ப முடியாது, நீ அழுக்கு துணி கூட வச்சுட்டு போயிருவ. போடா. ஏன்னா நான் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் நீங்க செய்யறீங்க. டேய் சொன்னா கேளு. அண்ணே குடுங்கண்ணே. என்ன நீ கூட கூட பேசிட்டு வர? பிச்சு போடும் பிச்சு. போடா. அப்பா என்னடா சத்தம்? கால் தடிக்க விட்டுருச்சுண்ணே, அதனால அப்பான்னு சொன்னேன். போனா கேக்குறியா? அப்பா லோப்பான்னு பின்னாலே வந்துட்டு இருக்கிறியா? போடா. டேய் என்னடா இந்நேரத்துக்கு சாப்பிட்டுட்டு இருக்க? என்னென்ன பண்றது? இப்பதான் நேரம் கிடைச்சது. சரி சரி, நாளைக்கு நான் கல்யாணத்துக்கு போகணும். இப்பவே துவைச்சு இப்பவே இஸ்திரி போட்டு கொடுத்துரு. உருப்படி எத்தனை? என்னலையா? அப்ப எண்ணிடுங்க. என்ன இருங்க. ஏன்டா? அவர் உள்ளூர்காரரு, அவர் மேல நம்பிக்கை இல்லையா? நீங்க என்ன சும்மாறா. எண்ணி போடுறது அவனுக்கு நல்லது, நமக்கு நல்லது. அதுல நீங்க கிட்ட இருந்தானே வாங்கிட்டு போக போறீங்க. நீங்க அவசரப்படுறீங்க, அதனால வெள்ளாய் வேவுது, நீங்களே போட்டு பாருங்க. அதுவும் நியாயம்தான். அண்ணே இவ்வளவு தூரம் வந்துட்டு அமுக்கிற வேலையாவது என்கிட்ட கொடுங்க. ஏன் நாமுக்கு போகாதாக்க? ஐயோ 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 வாடா. அப்பா பழத்தை விட்டுட்டு போறீங்களா? அட நல்ல மாதிரி போயில. அது என் வீட்டு பணமாச்சா? டேய் கொண்டாடுங்க. டேய் சின்ன பையன். ஐயோ பசிக்குது, சோறு போடு சோறு. அங்க ஓடு மறத அப்படி. Paul, Paul. Yeah. What a miraculous lady. What's the problem? Amplifier இல்லாம, wire இல்லாம இந்த அம்மா ஒரு புது இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சிருக்காங்க. லேடி மட்டும் தனியா வந்திருக்கு. இன்ஸ்ட்ருமெண்ட் எங்க? பின்னாடி லாரியில வருதா? நான் தான் வச்சிருக்கேன். ஓ மை காட், இன்ட்ரஸ்டிங். எங்க ப்ளே பண்ணு. என்ன சத்தம்? எங்க இருந்து வருது? வாய்க்குள்ள இருந்து வருது. மவுத்ல இருந்தா வருது? யா. காட்டு. வைட் ஓபன். எங்க ஒரு தடவை ரிப்பீட் பண்ணு. ஸ்டாப் இட். ஓ மை காட், வாட் a miracle. நாக்குங்கற 4 சென்டிமீட்டர் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், அத வச்சு ப்ளே பண்ணு. ஆம்பிளிஃபையர் இல்லாம, கரண்ட் இல்லாம. எப்படி இவ்வளவு அழகா வைப்ரேட் பண்ற? வாய்க்குள்ளே ஒரு வாத்தியம். போ, நாங்களும் ட்ரைனிங் பண்ணிக்கிறோம். Go ahead. Yes, Paul. நம்ம ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது மறந்துட்டு போக மாட்டோம். Yeah. ஃளைட்ல, பஸ்ல லக்கேஜ் போட மாட்டோம். யா, பட் இதுல ஒரு சின்ன ப்ராப்ளம். What? அதாவது இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஆத்திர அவசரத்துக்கு நம்மளால அடகு வைக்க முடியாது. இட்ஸ் ஆல் ரைட். அத நான் அப்புறமா டீல் பண்றேன். மேடம், இந்த இன்ஸ்ட்ருமென்ட்க்கு நீ என்ன பேர் வச்சிருக்க? குலவை. 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 ஓகே, இத என்ன மாதிரி ஃபங்க்ஷனுக்கு நீ யூஸ் பண்ணுவ? வயக்காட்டுல நடவு நடும்போது லூசு பண்ணுவான். பொண்ணுங்க வயசுக்கு வந்து குடிசை நுழைய விடும்போது லூசு பண்ணுவான். ஆத்தாளுக்கு மழைப்பாரு ஓட்டு தூக்கும் போது லூசு பண்ணுவான். ஒரு வருஷத்துக்கு 3 வாட்டி லூஸ் பண்ற. 5 வாட்டி கூட லூசு பண்ணலாம். நீ செய்வே, உன் வாயை பார்த்தாலே அதோட சர்வீஸ் தெரியுது. இட்ஸ் ஆல் ரைட். எனக்கு இந்த இன்ஸ்ட்ருமென்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. 30-70 அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம். வெளியே யாருக்கும் தெரிய வேணாம். நீ தனியா இருக்கும்போது ரெக்கார்ட் பண்ண வீட்டுக்கு வரட்டா? Once more. தனியா போய் என்ன தைரியம் இருந்தா தனியா இருக்கும்போது வீட்டுக்கு வரேன்னு சொல்லுவேன். நெஞ்சல் ஒடுக்கி போடுவேன். பொம்பளை ரோட்ல நடக்க முடியல. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஐயா வணக்கங்க. ஐயா வணக்கங்க. ஐயா வணக்கம். சொல்லுங்க. விநாயகர் சதுர்த்தி வருது. கோயில் சார்பா பெரிய அளவுல அதை கொண்டாடலாம்னு இருக்கோம். வழக்கம் போல முதல் நன்கொடையை உங்ககிட்ட வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கோம். முதல் ரசீதை பார்த்துட்டு அடுத்தவங்க பெரிய தொகை எழுதுற அளவுக்கு என்கிட்ட பணம் இல்ல. பரவாயில்லையா, உங்களால முடிஞ்சதை கொடுங்க. உங்ககிட்ட ஏதாவது பணம் இருக்கா? இல்லங்க. 200 ரூபாய் எழுதிக்கங்க. என்னையா பணத்தை நான் கொடுத்தேன். ரசீதுல என் பேர் எழுதாம சீனுன்னு என் தம்பி பேர் எழுதிருக்கீங்க. முதல் பக்கத்துல உங்க பேர் எழுதுறதை விட உங்க தம்பி பேர் எழுதுனா எங்களுக்கு வசூல் இன்னும் அதிகமாகும். இப்ப சீனுக்கு தானே மார்க்கெட்டு. மொத்தத்துல டொனேஷன் உங்க வீட்ல இருந்து வாங்கியிருக்கோம். அதுல உங்க பேர் எழுதுனா என்ன, உங்க தம்பி பேர் எழுதுனா என்னங்கய்யா? நீ கவலைப்படாத.
என்ன சார்? இத பாரு, நான் சண்டை போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. உனக்கு பேங்க்ல கேஷ்ன்றதுக்கு கை இருக்கணுமா வேண்டாமா? என்ன சார் சொல்றீங்க? நீங்க வந்து 1 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள என் தங்கச்சிக்கு கை காட்டுறியா? ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். வயசு அப்படி. அவ அழகா இருக்கான்னு நினைச்சு கை காட்டுற. அவ ஊமன் தெரிஞ்சா ஓடி போயிடுவேன். ஸோ டோன்ட். அதை தெரிஞ்சுதான் சார் நான் காதலிக்கிறேன். காதலிக்கிறது மட்டும் இல்ல, உங்க சம்மதத்தோட ஊர்ல இருக்கிற எங்க அம்மா அப்பாவையும் வர வைக்கலாம்னு இருக்கேன். ஏய், இது நம்ம ட்ரம் செட் மாதிரியே இல்ல? வாட் இஸ் திஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்? அதை ஏன் மேன் தீயில போடுற? தீயில போடல என்ன, தீயில வாட்டுறேன். அப்பதான் வாசி போறோம். ஹேய் பேர் பாடி, நீதானா அன்னைக்கு எங்க வீட்டு முன்னாடி தாய் மண்ணே வணக்கம் பாடி டென்ஷன் ஆனே? நான் தான் நீதான் இந்த ட்ரூப்புக்கு சீஃபா? மே ஐ கம் இன்? கம்முனா கம்முனாடி பாப்பா என்னவா? ஓ வாட் a wonder. நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்ல எல்லாம் கொஞ்சம் வோல்டேஜ் அதிகமானாலும் எரிஞ்சு போயிடுது. ஆனா இவன் என்னடா ஹீட் பண்ணாதான் வாசிக்க முடியுங்கிறான். பை தி வே, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கு ஏதாவது பேர் வச்சிருக்கியா? தார தப்பட்ட. இது சப்பட்டையா? எக்ஸ்ட்ரா. ஓ, இத என்ன மாதிரி ஃபங்க்ஷன்ல யூஸ் பண்ணுவ? பர்த்டே, மேரேஜ் டே? ஐயய்ய, சாவுக்கு வாசிக்கிறது. சாவுக்கா? யூ மீன் டெத்? ஆமா, இது பேரே சாவு கூத்து. ஓ. நாங்க அச்சுக்கின்னு ஆடிக்கினே முன்னால போவோம். அப்படிட்டான பாடி ஆடாம பின்னால ஓ ஐ வரும். see. If you don't mind, எனக்கு கொஞ்சம் நீ டெமோ பண்ணி காட்ட முடியுமா? என்ன சார் திட்டுறீங்க? திட்ல மேன், ஃபாரின் லாங்குவேஜ்ல கொஞ்சம் வாசிச்சு காட்ட முடியுமா? ஏமா நடவாசிக்கலாம் வாப்பா. நிறுத்துங்க. அத்ததே ஆகா ஆகா, இது மியூசிக் இல்ல மேன், சமுதாயத்துக்கு ஒரு மெசேஜ். இந்த மியூசிக்க ஒவ்வொரு வாட்டியும் ஒரு மனுஷன் கேட்கும் போதும் இந்த லைஃப் பெர்மனன்ட் இல்ல, டெம்பரரி தான், டெம்பரரி தான். என்னைக்கு இருந்தாலும் நமக்கும் சாவு நிச்சயம்ங்கிற திங்கிங் வரும். அந்த திங்கிங் ஒரு மனுஷனுக்கு வந்துட்டாரே, அவன்கிட்ட இருக்கிற ஆணவம், அகம்பாவம், கர்வம், திமிர், ஈகோ எல்லாமே அவனை விட்டு போயிடும். இந்த மியூசிக்க தேடித்தாண்டா நான் உலகம் முழுக்க அலைஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அது இந்தியாவுல, இந்த கிராமத்துல இங்க கிடைக்கும் நான் சத்தியமா எதிர்பார்க்கல. எனக்கு இது கிடைச்சிருச்சு. ஆனா இந்த மியூசிக்ல ஒரு லாஜிக் உதைக்குதே. என்ன சாமி உதைக்குது? இந்த மியூசிக்க யாருக்காக வாசிக்கிறீங்க? செத்தவனுக்கோசரம். ஆனா அவனால அதை கேட்க முடியாதே. அவனால கேட்க முடியாத. சாமி சாமி, எத்தனையோ பேத்த அடிச்சு அனுப்பிச்சு வச்சுக்கிறேன். இது வரைக்கும் இந்த உண்மை எனக்கு தெரியல. இவ்வளவு நாளா நான் மப்புல இருந்துக்கிறேன். ஸ்டாப். உன்னையே நீ அடிச்சுக்க கூடாது. இத பார், இதுக்கு தாண்டா யூஎஸ் போனுங்கிறது. அப்ப தாண்டா அறிவு வளரும். டேய், நீ போட்ட மியூசிக் சாதாரண மியூசிக் இல்லடா, ஒவ்வொரு மனுஷனுக்கு இந்த உலகத்துல வாசிக்கிற லாஸ்ட் மியூசிக். ஆனா அத அவனால கேட்க முடியலையே. இட்ஸ் ஆல் ரைட், இட்ஸ் ஆல் ரைட். இந்த ப்ராப்ளத்தை நானே சால்வ் பண்றேன். நானே இத ஒரு இன்டர்நேஷனல் மியூசிக் ஆல்பமா போட போறேன். அதுக்கு பேர் என்ன தெரியுமா? நீ சொன்ன சாவு குத்து. அத அப்படியே இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி டெத் பஞ்ச்னு வைக்க போறேன். புரியாதவனுக்காக பிராக்கெட்ல லாஸ்ட் மியூசிக்னு எழுதுவேன். ஆடியோ ரைட்ஸ் எல்லாம் ஒன்றது வாங்கிடுவேன். 30% உனக்கு, 70% எனக்கு. ஓகேயா? நீ வானா வர போற, போனா போற சாமி. இந்த வீட்டு வாசப்படியில கால் வச்சதுமே ஒரு மங்களகரமான இசை கேக்குது. இவங்க குடும்பமே பெரிய இசை குடும்பம்ப்பா. பொண்ணு ஊமையா இருந்தாலும் அவ கையில இருக்கிற வயலின் பேசும். வாங்க வாங்க உட்காருங்க. உங்களை எல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பெரிய குடும்பம், பெரிய மனுஷங்க. நல்ல இடத்துலதான் என் பையன் பொண்ணு பாத்திருக்கா. அதிகமா பேச வேண்டியது இல்ல. ஏன்னா இது பேச முடியாத ஒரு பொண்ணோட கல்யாண விஷயம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நான் ரொம்ப சென்டிமெண்ட் பாப்பேன். முதல் தடவை இவனுக்கு பொண்ணு பார்க்க போன வீட்டுல கரண்ட் போனதால கல்யாணம் நின்னு போச்சு. ரெண்டாவது தடவை பொண்ணு பார்க்க போனப்ப பூனை குறுக்க வந்ததால அந்த கல்யாணமும் நின்னு போச்சு. ஆனா உங்க வீட்டு வாசல்ல கால் வச்ச உடனே மங்களகரமான இசை கேட்டது. சென்டிமெண்டா உங்க பொண்ணு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம். வர்ற முகூர்த்தத்திலேயே கல்யாணத்தை வச்சுக்கலாம். கல்யாண தேதி பத்தி எனக்கு கவலை இல்லை. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்த நான் சொல்லிடுறேன். என் பையன் படிப்புக்காக 3 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி அவனை பிகாம் MCA படிக்க வச்சேன். அதுல 2 லட்சத்தை நான் கட்டிட்டேன். இன்னும் 1 லட்சம் ரூபாய் பாக்கி இருக்கு. அதையும் கொடுத்துட்டு அவன் கல்யாணத்தை முடிக்கலாம்னு நினைக்கிறேன். பரம்பரையா நாங்க இந்த பெரிய வீட்டுல இருந்தாலும் எங்க பிள்ளைங்க கச்சேரிக்கு போய் சம்பாதிச்சுட்டு வந்தாதா இந்த குடும்பத்துக்கு வருமானம். அப்படி இருக்கும்போது ஆமா,
தங்கச்சிக்கு நல்ல இடத்துல சம்பந்தம் கிடைச்சிருக்கு. 1 லட்சம் தானே, சமாளிக்கலாம். இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்ன அந்த பணத்தை நான் கொடுத்துறேன். என்னங்க எப்படிங்க இவ்வளவு பெரிய தொகையை கொடுக்க போறீங்க? என்னம்மா நீ அவன் பாட்டுக்கு 1 லட்சம் ரூபாய் தரேன்னு சொல்லிட்டானேன்னு பாக்குறியா? அது அவன் பாட்டுக்கு இல்ல, சீனு பாட்டுக்கு. சீனு பாட்டுல கலெக்ஷன் கொட்டாது. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. ரொம்ப சந்தோஷம். அப்ப நாங்க வரேங்க. வரோம். ஆனா அதே நேரத்துல விட்ட இடத்த மறுபடியும் பிடிச்சு காட்டுறேன். ஐயா வணக்கம். வணக்கம். மாரியம்மன் கோயில் திருவிழா வழக்கமா முதல் நன்கொடை உங்ககிட்ட தான் வாங்குவோம். அது ஏன் வேற யார்கிட்டயும் வாங்காம முதல்ல எப்பவுமே என்கிட்டயே வாங்குறீங்க? முதல் ரசீதுல உங்க பேர் எழுதினாதாயா, அதை பார்த்துட்டு மத்தவங்களும் எழுதுவாங்க. அதான். மாதவி, என்னங்க? 500 ரூபாய் எடுத்துட்டு வா. இவங்க கோயிலுக்கு டொனேஷன் எழுதுமா? சரிங்க. கேசவா, நம்மளை தேடி யார் வராருன்னு பாரு. வணக்கம். வணக்கம். வாங்க 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 வாங்க. டேய், சேர் எடுத்துட்டு வா. இவ்வளவு நடந்தும் நீங்க வீடு தேடி வந்திருக்கீங்கன்னா எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. நாங்க சபை ஆரம்பிச்சு 25 வருஷம் ஆகுது. ரொம்ப சந்தோஷம். அத பெருசா கொண்டாடலாம்னு இருக்கோம். நல்லா கொண்டாடலாமே. வர 12ஆம் தேதி திருச்சியில ஒரு பெரிய ஹால்ல கச்சேரி ஏற்பாடு பண்ணிருக்கோம். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. போன தடவை நடந்த மாதிரி இந்த தடவை எந்த அசம்பாவிதமும் நடக்காது. விட்டுட்டேன், குடிக்கிறத நிறுத்திட்டேன். கச்சேரி வர 12ஆம் தேதி தானே? ஆமாங்க. அதுக்கு இன்னும் 10 நாள் இருக்கே. அதுக்குள்ள நல்லா சாதகம் பண்ணி குரலை பிரமாதமா தயார் பண்ணிடுறேன். பணத்துல வேணா நீங்க ஒரு 1000 ரூபாய் கம்மி பண்ணிக்கங்க, நான் வாங்கிக்கிறேன். கச்சேரி முடிஞ்சு உங்களுக்கு முழு திருப்தி ஏற்பட்ட பிறகு எனக்கு பணம் கொடுத்தா போதும். எப்படியோ நான் விட்ட இடத்த மறுபடியும் பிடிக்கணும். ரேட்டை பத்தி கூட கவலை இல்லை. வேணும்னா கூட 1000 ரூபாய் கொடுத்துடலாம். ஆனா கச்சேரியில பாட போறது நீங்க இல்ல, உங்க தம்பிதான். தப்பா நினைச்சுக்காதீங்க. எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு. ஆனா எங்க கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாம் உங்க தம்பி தான் பாடணும்னு கேக்குறாங்க. ஒரே பாட்டுல எங்க எல்லாரையும் கவர்ந்துட்டாரு. அவருடைய பாட்டு தான் இந்த காலத்து பசங்களுக்கு பிடிச்சிருக்கு. ட்ரெண்ட் மாறிக்கிட்டு இருக்குல்ல, அதான் உங்க தம்பியை புக் பண்ண வந்திருக்கோம். அவனை கூப்பிடுங்க. இரு, நீ எங்க போற? சாமி சந்தோஷத்துல சாமி. கேசவனுக்கு சந்தோஷம் வந்துடுச்சு. சீனு, சீனு குட்டி, சீனு, சீனு, சீக்கிரம் வா. உன்னை கச்சேரிக்கு புக் பண்ண வந்திருக்காங்க. என்னையா? வர்ற 12ஆம் தேதி நடக்க போற கச்சேரியில உன்னை புக் பண்ண வந்திருக்காங்க. என்ன சொல்றீங்க அண்ணங்க? உங்க அண்ணனுக்கு இத கேட்ட சந்தோஷத்துல என்ன பண்றதுன்னே தெரியல. என் தம்பி தானே பாடுறான், அவன் கையிலேயே அட்வான்ஸ கொடுங்கன்னு சொல்லிட்டு சந்தோஷமா சாமி கும்பிட போயிட்டான் கேசவன். வாங்க வாங்க, சீனு கையில அட்வான்ஸ் கொடுங்க. ஆமா, அண்ணனை கேட்க மாட்டேன். உன்னை தேடி வந்த லட்சுமியை வேணான்னு சொல்லாத. உங்க அண்ணன் தானே வாங்கிக்க சொன்னாரு. இல்ல, வாங்கிக்க சீனு. போஸ்டர் டிக்கெட்ஸ்ல டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க. நான் வரேங்க. அண்ணே, அண்ணே, அவங்க என்ன கச்சேரிக்கு புக் பண்ண வந்த உடனே சந்தோஷம் தாங்க முடியாம நீங்க இங்க வந்து நின்னுட்டீங்கன்னு எல்லாரும் சொன்னாங்க. நீங்க இதுக்கு சம்மதிச்சுதான் மாமா சொன்னாரு. அதான் நான் இதை ஏத்துக்கிட்டு இப்போ உங்க முன்னாடி வந்து நிக்கிறேன். இந்தாங்க. இருக்கட்டும் இருக்கட்டும். ஹலோ ஹலோ, கேசவ சார் வீடு தானே? உங்க வீட்டுக்கு எதுக்கு புதுசா கணேஷ் ஒருத்தர் குடி வந்திருக்காரு?
ஹலோ ஹலோ, நான் கணேஷ் தாமா பேசுறேன். சொல்லுங்க. எனக்கு எக்ஸாம் நாளைக்கு தான்ப்பா. படிக்கிறேன். இங்கேயா? இங்க எல்லாமே அழகா இருக்குப்பா. உண்மையை சொல்லணும்னா எனக்கு வேலை கிடைச்ச உடனே நான் இங்கேயே செட்டில் ஆகலான்னு இருக்கேன்ப்பா. சரிப்பா. வாழ்க்கையிலே முதல் தடவையா போன் எடுத்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் எனக்காக. இது நீங்க பேசுறதுக்காக அடிச்ச மணி இல்ல, நம்மள சேர்க்கறதுக்காக அடிச்ச மணி. என்ன சமையல் எல்லாம் ஒரே தடபடலா இருக்கு? இன்னைக்கு சீனு பாட போயிருக்கால, கச்சேரி முடிச்சிட்டு வரவங்களுக்கு வடை பாயசத்தோட சாப்பாடு. ஓ ஆமாமா, சரி சரி, எனக்கு ஒரு அடுப்பு விடுங்களேன். எங்க வீட்டுக்காரருக்கு ஒரு காஃபி போட்டுக்கிறேன். கேசவ என்ன பண்றான் தெரியல. ஐயோ, அவர் கத்துறதுக்குள்ள நான் காஃபி கொண்டு போனோம். என்னங்க இது மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்க? விட்டுட்டேன் சொல்லிட்டு ராத்திரி மட்டும் சாப்பிட்டுட்டு இருந்தீங்க, இப்ப பகலையும் ஆரம்பிச்சிட்டீங்களா? என்ன இது? வீட்டுல யாரும் இல்ல, எல்லாரும் சீனுவோட கச்சேரிக்கு போயிட்டாங்க. தனியா இருக்கிற எனக்கு என்ன பண்றது தெரியல. அதான். வேண்டாங்க, விட்டுடுங்க. இது உடம்புக்கு நல்லது இல்ல. இனி என் லைஃப்ல என்ன இருக்கு? எல்லாமே போச்சு. நீ கேட்கல? அந்த சபாக்காரன் சொன்னானே, நீ கேட்கல? ட்ரெண்ட் மாறி போச்சா? ட்ரெண்ட். கொஞ்சம் வேலை இருந்தது. ஆமா, உங்களுக்கு ஒரு பையன் இருந்தானே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கான்? அவன் மெட்ராஸ்ல சென்ட்ரல் காலேஜ்ல படிச்சிட்டு இருக்கான். அது வேற காலேஜ், இது வேற காலேஜா? எப்பவுமே வேற ஊர் இருந்தாலும் சென்ட்ரலுக்கு மாத்துவாங்க. அது மேல் படிப்புங்க. படிக்கட்டும், நீங்க வாங்க. இருக்கட்டும். பாப்பா யாருங்க? நம்ம பாப்பா. ஐயோ, நல்ல பாப்பா. பையன் படிப்பு முடிச்சுட்டு வந்த உடனே பையனுக்கே முடிச்சிருவோம். சம்சாரம் யாருங்க? நம்ம சம்சாரம். தங்கச்சிமா போயிட்டு வாமா. அது என்னது வேலூர்னு காட்டி கொடுக்குற? சொன்னேன். வாங்க வாங்க, நேரம் கழிச்சு வரீங்களா? மாப்பிள்ள கோச்சிட்டாலும் கோச்சிக்குவாரு. எங்கடா வந்த? என்ன தாண்டவராயா? நம்ம மாப்பிள்ள கல்யாணத்துக்கு தான் வந்தேன். என்னது நம்ம மாப்பிள்ளையா? அதெல்லாம் பழைய கதை. இப்ப அவரு என் மாப்பிள்ள. நடக்க போறது என் பொண்ணு கல்யாணம். உன்னை யாரும் இங்க அழைக்கல. போடா. மாப்பிள்ள தான்பா பத்திரிகை கொடுத்து வர சொன்னாரு. அவர் வர சொன்ன அதுக்காக ஒரு ஊரைய கூட்டி வந்துடுறதா? மரியாதையா போயிடு. தாண்டவராயா, தாலி கட்டுறத கண்ணால பாத்துட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிடுறம்பா. நீ ஆசீர்வாதம் பண்ணலன்னா என் பொண்ணு கழுத்துல தாலி ஏறாதா? போடா. தாண்டவராயா, தாலி கட்டுறத மட்டும் பாத்துட்டு போயிடுறேன். தயவு செஞ்சு ஓட தூக்கி போட்டு மிதிச்சு போடுவேன். அவர் வர வேணாம் சொல்றது நீ யாரியா? அவர் எப்படி கைதிட்டு அடிக்கலாம்? என்ன ஒரு மாமனார்? இந்த ஆளா எனக்கு மாமனார்? எனக்கு மாமனார் ஒருத்தர் இருந்தா அது இவர் தான். வாங்க மாமா, வாங்க வாங்க வாங்க. இனிமே இந்த கல்யாண வீட்டுக்குள்ள உன்னை எங்கேயாவது பார்த்த தொலைச்சிருவேன். அவர்தான் போன்னு சொல்லிட்டார்ல, இப்படி வந்து உட்காருங்க. மிச்சம் மீறி இருந்தா போடுவாங்க. முகூர்த்தத்துக்கு நேமாச்சி வாயா. போங்க, சாப்பாடு செஞ்சிட போகுது. நல்லபடியா சந்தோஷமா இருங்க. என்ன மாமா, மூட் அவுட்டா இருக்கீங்களா? இன்னைக்கு நமக்கு முதலிரவுன்னு தெரியும்ல. இந்தாங்க பால். ஏய், இத பார். கட்டில் சுகத்துக்காக நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கல. ஏதோ இந்த வீட்டுக்கு ஒரு பொண்ணு தேவைன்றதுக்காக தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். உங்க குடும்பத்துக்கு சொத்து சுகம் தானே முக்கியம். அதை எப்படி வேணாலும் அனுபவிச்சுட்டு போங்க. ஆனா ஒண்ணு, இனிமே அந்த பெரியவர் இந்த வீட்டுல தான் இருப்பார். அவர்கிட்ட யாராவது மரியாதை குறைவா நடந்தீங்க, அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன்.
எதுக்காக உங்க எல்லாத்தையும் வர வச்சிருக்க தெரியுமா? எப்ப என் பொண்ணு கழுத்துல தாலி ஏறிடுச்சோ அப்ப இருந்தே அந்த வயக்காடு வரப்பு மொத்தத்துக்கு நான் தான் இன்சார்ஜ். இனிமே நான் வச்சதுதான் சட்டம். நான் உட்காருங்கன்னா நீங்க எந்திரிக்கணும், நான் எந்திரிங்கன்னா நீங்க உட்காருங்க. இல்ல அப்படியே எல்லாரும் 1 மணி நேரம் வெயில் இல்லைங்கடா. உங்களை நிக்கத்தான் சொன்னேன். யாரா உட்கார சொன்னது? உட்காருன்னா எந்திரி, எந்திரின்னா உட்காருன்னு நீங்க தானே சொன்னீங்க. நான் தான் சொன்னேன். பின்ன ரஷ்யாக்காரன் அவன் சொல்லுவான். எனக்கு இந்த பந்தலுக்கு எவ்வளவு? 500 ரூபா தானே? ஆமாங்க. ஏற்கனவே 2000 ரூபா கொடுத்துருக்கேன். ஆமாங்க. நீ என்னப்பா? மேலங்க 750ங்க. நேற்று தான் 400 ரூபா கொடுத்துருக்கேன். இந்தா. டேய், இந்த பூக்காரனை சமயக்காரனை நாளைக்கு என்ன வந்து பார்க்க சொல்லு. சரிங்க ஐயா. மாப்பிள்ள எல்லாம் நல்லபடியா சந்தோஷமா முடிஞ்சது. நான் ஊருக்கு புறப்படுறேன். ஏமாமா, கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க? கல்யாணம் முடியட்டும் வீட்டோட வந்து இருந்துறேன்னு தானே சொன்னீங்க. இப்ப திடீர்னு போறேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அதெல்லாம் நீங்க எங்கேயும் போக கூடாது. கடைசி வரைக்கும் நீங்க என் கூட தான் இருக்கணும். இனிமே இந்த வீடு, வயலு, தோட்டம் எல்லாத்தையும் நீங்க தான் பாத்துக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த பீரோ சாவி நீங்க தான் வச்சுக்கணும். புடிங்க. மாப்பிள்ள, நான் வேணா இங்கே இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் மாப்பிள்ள. ஆனா இந்த சாவி பொறுப்பு மட்டும் என்கிட்ட வேண்டாம் மாப்பிள்ள. ராசாத்தி இருக்குது, உங்க அம்மா இருக்குது, அவங்க யார்கிட்டயாவது கொடுங்க மாப்பிள்ள. மாமா, மத்தவங்க கிட்ட கொடுக்க எனக்கு விருப்பம் இல்ல. உங்ககிட்ட இருந்தா பொறுப்பா இருக்குமே நினைக்கிறேன். புடிங்க. வேண்டாம் மாப்பிள்ள. புடிங்க மாமா. பரவாயில்ல மாப்பிள்ள, வாங்கிக்கங்க. மெதுவாமா. வெளிய வாடா. டேய் ஃப்ராடு, வெளிய வாடா. டேய், இன்னைக்கு உன் குழந்தை உருவா மூட மாட்டேன். டேய் போடி. என்ன பேசாத. டேய் கம்முனாட்டி பையா, இன்னைக்கு ரத்தம் பார்க்காம நான் போக மாட்டேன். வாடா. ஆண்டவராயா, என்னப்பா இது இப்படி குடிச்சிட்டு வந்து கலாட்டா பண்ற? பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? டேய், பேசுன சொருகி போடுவேன். மரியாதையா விட்டு ஓடி போயிரு. நீ யாரா என்ன விட்டு விட்டு வெளியே போய் சொல்றதுக்கு? அதை என் மாப்பிள்ள சொல்லட்டும். ஏத்து பேசுற என்ன? நீ ஏத்து பேசுற? அடிச்சுட்டா அடிச்சுட்டா. டேய் முன்சாமி, கன்சாமி, காளியப்பா, வெளியூர்கார உள்ளூர்காரன் அடிச்சாண்டோ. வாங்கடா வாங்கடா. டேய் வாங்க. டேய் டேய் வாடா. வண்டி வண்டி வாடா. டேய் வந்து பார். என்னது குடிச்சிட்டு கலாட்டா பண்ற? தப்பு. கலாட்டா பண்றதுக்காகவே குடிச்சேன். நான் யார்? இந்த தாண்டாய யார்? மாப்பிளைக்கு மாப்பிளை, மாமனுக்கு மாமன், மாமனாருக்கு மாமனார். 3 போஸ்ட். அவன் யார்? அண்ணா போஸ்ட். அவங்கிட்ட எப்படி நீ சாவி கொடுக்கலாம்? யார் கையில வேணாலும் சாவி கொடுப்பா. அது கேட்க நீ யார்? மாப்பிளை, எனக்கு சட்டம் தெரியும், லா தெரியும், ரூல்ஸ் தெரியும். புதுசா வந்த சட்டப்படி பொம்பளைக்கு சொத்துல பாதி பங்கு இருக்கு. அப்படி பார்த்தா என் பொண்டாட்டிக்கு பாதி சொத்து, என் பொண்ணுக்கு பாதி சொத்து. யூ நோ பவர். பவர் இல்லாத நீ அந்த புரோக்கர் பயலுக்கு எப்படி பவர் கொடுக்கலாம்? உடனடியா என் கைக்கு சாவி வந்தாகணும். வரலன்னா என்ன பண்ணுவேன்? ஐ கோட். நெக்ஸ்ட் சுப்ரீம் கோர்ட். ஐ கோயிங் ஐநா சபை. ஓஹோ, அவ்வளவு தூரம் வந்துட்டியா? அப்ப ஐநா சபையில போய் சாவி வாங்கிக்க. இனிமே இந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்ச கைகளை ஒடிச்சு. யாராவது இந்த ஆளை வீட்டுக்குள்ள சேர்த்தீங்க, உங்களை வீட்டை விட்டு துரத்துவேன். எல்லாம் போங்க உள்ள. வாங்க மாமா. மாமியாரே, என்ன வீட்டுக்குள்ள சேர்த்துக்கு சொல்லுங்க மாமியாரே. என் மாப்பிளைக்கு இந்த வீட்டுல இடம் இல்லாத போது எனக்கு மட்டும் என்ன வேலை? நான் எப்படி போறேன்? சனியனே, நீ போயும் தொலைக்க மாட்டே. இரவு இருந்து எங்க கழுத்து அடிப்ப. போ உள்ள. இருக்கிற பிரச்சனை இது வேற. இப்படி திண்ணையில உட்கார நிலைமை வரும்னு தெரிஞ்சிருந்தா என் வீட்டை வித்திருக்க மாட்டேன்டா. என் திண்ணையிலேயே கௌரவமா உட்கார்ந்துருப்பேன். அண்ணே, யாராருக்கு என்ன தாண்டவராயா 2 மணி நேரம் திண்ணையில உட்கார்ந்துருக்கிற? அது ஒண்ணு இல்ல போனார. இதுக்கு முன்னால மச்சான் சொத்து எப்படியோ போட்டு விட்டுட்டேன். ஆனா இப்ப நம்ம பொண்ணை கொடுத்தாச்சே, பாதுகாக்காம இருக்க முடியுமா? அதான் நைட் அண்ட் டே வெளியில உட்கார்ந்து காவ காக்குறேன். இல்ல, ஊர்ல வேற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டாங்க. என்ன பேசிக்கிட்டாங்க? உங்க மாப்பிள்ள உங்க கழுத்து பிடிச்சு வெளியே சொல்லிட்டாராம. உள்ள வந்தா கைய கால வெட்டிடுவேன் வேற சொன்னாராம. அதான் தெரிஞ்சிட்டீங்கல்ல, அப்புறம் ஏன்டா வந்து உயிர் எடுக்கிறீங்க? போங்கடா. ஏண்டி, வரவும் போறவன் எல்லாம் என்ன துக்க விசாரிக்கிற மாதிரி விசாரிக்கிறாண்டி. எப்படியாவது ஒரு தம்பி கிட்ட சொல்லி என்ன கொஞ்சம் உள்ள சேர்த்துக்கு சொல்லு. இத்தனை நாளா உங்ககிட்ட பட்ட கஷ்டம் போதும். இனிமே என் பொண்ணு வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம். உங்களுக்காக என் தம்பியை பகச்சுக்க நான் தயாரா இல்ல. ஏற்கனவே மாமனார் பதவி போச்சு, இப்ப புருஷன் பதவி போச்சா?
என்னன்னா இங்க வந்து உட்காந்துருக்கீங்க? சாஞ்சு உட்கார்றதுக்கு தூணு வசதியா இருக்குன்னுதான். போடா, என் பொண்ணு கோயிலுக்கு வந்திருக்குது, அதுகிட்டயாவது என் நிலைமையை சொல்லி அழலாமேன்னு தான். பாவம், உங்க நிலைமை நினைச்சா எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அண்ணே, உங்க பொண்ணு வருதுண்ணே. அம்மா அம்மா, நான் பிச்சைக்காரன் இல்லம்மா, உங்க அப்பம்மா. அப்பா நீங்களா? ஆமாம்மா, நான் தான் வீட்டுல யாருகிட்டயும் பேசக்கூடாது மாப்பிள்ள 144 போட்டிருக்காரு. அதனாலதான் நீ குறுக்க மறுக்க வரும்போது உங்ககிட்ட என் குறைய சொல்லாமேன்னு தான். தம்படிக்கு போடுவான் அவன் தரைகார பையன். அவன் கொத்து சாவியை கையில வச்சுட்டு மந்திரி மாதிரி உலாத்துறான். உன்னை பெத்த அப்பன்னா தேர்த்து நில பிச்சைக்கார மாதிரி உட்கார்ந்துருக்கேன். அதை பார்த்து உன் மனசு துடைக்கிறியா கண்ணு? ஏம்மா, நீயும் மாப்பிளையும் அப்படி இப்படி சந்தோஷமா இருக்கும் போது எங்க அப்பா சூதுவாத அறியாதவரு, கள்ளங்கபடம் இல்லாதவரு, பச்சை புள்ள மாதிரி அவரை மன்னிச்சு கொத்து சாவி அவர் கையில கொடுத்துருங்கன்னு நீ சொல்லலாம் இல்ல கண்ணு? அப்பா, நாங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்தா நான் சொல்லலாம். நாங்க இப்ப தனித்தனியா தானே இருக்கோம். தனித்தனியா இருக்கீங்களா? சத்தம் போடாதீங்க, ஊருக்கே கேட்கணுமா? தனித்தனியா இருக்கிறாங்களா? இதுக்கா நான் என் பொண்ணை கொடுத்தேன்? இதெல்லாம் அந்த காப்பாடு வேலை. அவன் தான் பிளான் பண்ணி உங்க 2 பேரையும் பிரிச்சுட்டாமா. மா, இந்த விஷயத்துல நீ கொஞ்சம் உஷாரா இருக்கணும். இல்லன்னா என்ன திண்ணைக்கு அனுப்புற மாதிரியே உன்னை திண்ணைக்கு அனுப்பிச்சுவாமா. அதுக்கு நான் என்னப்பா செய்ய முடியும்? என்ன செய்ய முடியுமா? ஒரு கிளப்பாடு அவனே மாப்பிளைய மயக்கி கையில வச்சிருக்கும் போது நீ யார்? 16 வயது பருவ மங்கை, டீனேஜ். நீ நினைச்சா மாப்பிளைய பம்பர மாதிரி கையிலேயே சுத்த வைக்கலாமா? யோசிக்காதம்மா, நம்ம குடும்ப எதிர்காலமே உன் கையில தான் இருக்கு. போமா, போய் உன் பவரை யூஸ் பண்ணுமா. நல்லா யூஸ் பண்ணு. நில்லுங்க, எனக்கு பதில் சொல்லிட்டு போங்க. 3 வேளை சோத்துக்காக நான் உங்களை கட்டிக்கல. நானும் ஒரு பொண்ணு தானே. என்ன ஏன் இப்படி இன்சல்ட் பண்றீங்க? இதோ பார், கட்டில் சுகத்துக்காக நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கல அன்னைக்கே சொல்லிட்டேன். மைண்ட் இட். சரி, அதுக்கு தான் நான் கொடுத்து வைக்கல. அட்லீஸ்ட் பொண்டாட்டிங்கிற உரிமையாவது எனக்கு இந்த வீட்டுல இருக்கா? ஒரு தலைவலி மாத்திரை வேணும்னா கூட அந்த கிழவன் கிட்ட தான் கேட்டு வாங்க வேண்டியிருக்கு. வேலைக்காரங்க எல்லாம் எவ்வளவு கேவலமா பாக்குறாங்க தெரியுமா? டேய், பவர் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. இப்ப அதுக்கு என்ன பண்ணணுங்கிற? முதல்ல அந்த கிழவனை வீட்டை விட்டு வெளியில துரத்துங்க. என்னடி சொன்ன? பவர் இப்பதானே வேலை செய்யுது. அந்த பெரியவர் வற்புறுத்தி சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் நான் உன்னைய கல்யாணம் பண்ணிட்டேன். அவரையா வீட்டு விட்டு வெளியே போக சொல்றேன்? இதெல்லாம் நீயா பேசலடி, யாரோ உன்னை தூண்டி விட்டுருக்காங்க. அது யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். அண்ணே, போற போக்க பார்த்தா பவர் தின்ன வரைக்கும் வரும் போல் இருக்கு. அம்மா, சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன், வந்து சாப்பிடுங்கம்மா. ஆமா, அது ஒண்ணுதான் குறைச்சல். சாப்பாடு வேணா ஒண்ணு வேணா போ. காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடலையம்மா. அதான் வேண்டான்னு சொல்றேன்ல, போடி. அம்மா, அம்மா. ஐயா ஐயா, அம்மா வாந்தி எடுக்கிறாங்க. ராஜாத்தி வாந்தி எடுக்குதா? ஆமாங்க ஐயா, அம்மா உண்டா இருக்காங்க. என்னது உண்டா இருக்குதா? கண்சாமி முன்சாமி, நான் தாத்தா வாங்க போறேன்டா. எனக்கு பேரன் பிறக்க போறான். அம்மாடி ராஜாத்தி, அம்மா நமக்கு பேரன் பிறக்க போறான். ராஜாத்தி உண்டா இருக்குது. நான் கேள்விப்பட்டவங்களா நெசத்தாரா கண்ணு. அப்பவே கிளி ஜோசியக்காரன் சொன்னா இந்த வருஷமே உனக்கு பேரன் பிறக்க போறாங்க. அது சரியா போச்சு. அம்மா ராசாத்தி, இந்த மாதிரி நேரத்துல வெயில் நிக்க கூடாதுமா, தலை சுத்தம். உள்ளவா? ஆமா, முக்கியமா இந்த மறந்துட்டேன். போய் மாப்பிளைக்கு விஷயத்த சொல்லிடு. கண்சாமி, ஒரு 5-6 ஆட்டுக்கடா வெட்ட சொல்லு. இன்னைக்கு ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் விருந்துன்னு சொல்லிடு. என் பிள்ளைக்கு வா, அம்மா உண்டாயிருக்காங்க, பண்ணில இருக்கிற எல்லாருக்கும் லீவுன்னு சொல்லிடு. எல்லாருக்கும் ஒரு புது படம் இருக்குது. இப்ப என்ன நடந்துச்சு? எல்லாரும் இப்படி ஆர்ப்பாட்டம் பண்றீங்க? ஏண்டி அவர் மேல எரிஞ்சு விடுற? நல்ல விஷயம்னா 4 பேர் சந்தோஷப்படதான் செய்வாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி பெருசா நல்லது எதுவும் நடந்தில்ல. நானே எப்படா சாவு வரும்னு காத்துட்டு இருக்கேன். ஏன் எல்லாருமே சேர்த்து வயிற்றுல குடிக்கிறீங்க? என்னமா அது சாவுக்கு பைத்தியக்காரி மாதிரி பேசுறீங்க? ஆமா, நான் பைத்தியம் தான். எல்லாம் சேர்த்து பைத்தியக்காரி ஆக்கிட்டீங்க. அப்பவே சொன்ன விருப்பம் இல்லாதவருக்கு என்ன கட்டி வைக்காதீங்கன்னு. கேட்டீங்களா? என் வாழ்க்கையை நாசமாக்கிட்டீங்களே. என்னடி சொல்ற? அவர் என்கிட்ட சரியாவே முகம் கொடுத்து பேச மாட்டேங்கிறாருமா. எப்ப பார்த்தாலும் விரோதிய பாக்குற மாதிரியே பாக்குறாரு. எத்தனை நாளைக்கு தான் இதெல்லாம் சகிச்சுட்டு
இந்த வீட்டுல இருக்கிறது. அதை விட எதையாவது குடிச்சிட்டு செத்து போயிடலாம் போல இருக்கு. அம்மா இவ்வளவு நடந்திருக்குது, இதெல்லாம் ஏன் முதல்ல என்கிட்ட சொல்லல? வரட்டாத, நீ சும்மா இருமா. இத பாருடி, குடும்பம்னா நல்லது கெட்டது இருக்குதான் செய்யும். அதுக்காக செத்து போயிடுறதா? இத்தனை வருஷமா உன் அப்பங்கிட்ட நான் படாத கஷ்டத்தையே நீ பட்டுட்ட. போடி உள்ள. ஏம்மா, குழந்தை மனசுல எவ்வளவு வேதனை இருந்தா இந்த முடிவுக்கு வந்திருப்பா. இன்னைக்கு வரட்டாமே, ரெண்டுல ஒண்ணு பாக்குறதா இல்லையா பாரு. அம்மா, இது அவங்க புருஷன் பொண்டாட்டி விஷயம், இதுல நீ தலையிடாத. மரியாதையா உள்ள வா. வா மாப்பிள, நிலுங்க மாப்பிள. நீங்க செய்யறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. நானும் 2-3 நாளா பாக்குறேன். வயசு பொண்ணை தனியா விட்டு நீங்க மேல போய் படுக்கிறீங்களா? என்ன அர்த்தம்? இல்ல மாமா, உள்ள காத்து வரல, அதான். இந்த சமாதானம் எல்லாம் என்கிட்ட வேண்டாம். நீங்க எதுக்காக இப்படி செய்றீங்கன்னு தெரியும் மாப்பிள. லட்சுமி போய் சேர்க்கறதுக்காக நானும் கூட செத்து போயிட்டேன். ஏதோ நம்ம கொடுத்து வச்சது அவ்வளவுதான் மனசை தேத்திக்கிட்டு இல்ல. நீ லட்சுமி நினைச்சுக்கிட்டு இந்த பொண்ணை வெறுத்து ஒதுக்கிறது நியாயம் இல்ல. அது மட்டும் யாரு? என் பொண்ணு மாதிரி தானே. அது மனசு எவ்வளவு வேதனைப்படும். அதுவும் சின்னஞ்சு தானே. அதுக்கு மட்டும் ஆசா பாசம் இருக்காது மாமா. அதெல்லாம் எதுவும் சொல்லாதீங்க. இனிமே நான் இந்த வீட்டுல இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா பேசாம உள்ள போய் படுங்க. அம்மாடி, இதெல்லாம் உங்க அக்கா போட்டிருந்த புடவைங்க நகை நட்டுமா. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, நல்ல நாள். இத நீ போட்டுக்கம்மா. அம்மாடி, மாப்பிள்ள அப்படி இப்படி இருந்தா கூட நீதாம்மா அனுசரிச்சு போகணும். சரிப்பா. நல்லா இருமா. இந்தாங்க, சாப்பிடுங்க சாப்பிடுங்க. எங்க போற? என்னாலதானே நீங்க தினம் வெளியில போய் படுத்துக்கிறீங்க. உங்களுக்கு தொந்தரவு இல்லாம நானே வெளியில போய் படுத்துக்கிறேன். யாரும் வெளியே போக வேண்டாம். உட்கார். இருக்கட்டுங்க. பரவாயில்ல, உட்கார். சாப்பிடு. என்னென்ன வரல? ஒண்ணு இல்லடா, நேத்து மப்புல கீழே விழுந்துட்டேன். புண்ணாகி போச்சு. தாண்டவராயா, என்னப்பா அது கையில? புண்ணுடா. புண்ணா? இவ்வளவு பெருசா இருக்குது. ஏற்கனவே எங்க ஊர்ல ஒருத்தன் இப்படித்தான் புண்ணு புண்ணுன்னு அப்படியே விட்டுட்டான். அப்புறம் விரலெல்லாம் அழுவி குஷ்டம் வந்துடுச்சு. இதை இப்படியே விட்ட கூடாது. நானே மாப்பிள்ள கிட்ட சொல்லி ஒரு நல்ல டாக்டரா பார்த்து ஏற்பாடு பண்றேன். இவன் ஏதோ சதி திட்டம் தீட்டுறான்டா. ஏற்கனவே என் மாப்பிள்ள கிட்ட இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லி என்ன திண்ணையில உட்கார வச்சுட்டான். இப்ப குஷ்டம்னு சொல்லி ஊரை விட்டே துரத்துறதுக்கு பிளான் பண்ணிட்டான்டா. எனக்கு கூட அப்படித்தாங்க தெரியும். அப்பா அப்பா. என்னம்மா? உங்களை இல்ல அவரை. அப்பா. என்னம்மா? டிபன் சாப்பிடாம போறீங்களா? வயல்ல கொஞ்சம் வேலை இருக்குமா, வந்து சாப்பிட்டுக்கிறேன். சரிப்பா. ஏற்கனவே மாமனார் புருஷன் பதவி போச்சு, இப்ப அப்பா பதவி போச்சா? பேஸ். பெரியவர, யாரோ கார்ல வந்திருக்காங்க. நான் போய் என்ன விசாரிச்சு வந்துடுறேன். இங்கே இரு, உனக்கு விவரம் பத்தாது. நான் போய் விசாரிக்கிறேன். வணக்கம் ஐயா. வணக்கம். ஏயா, உங்க பிரசிடென்ட் இருக்காரா? நீங்க யாருங்க ஐயா? என்ன விஷயமா வந்திருக்கீங்க? நான் நெல்லிக்குப்பம் சக்கரால இருந்து வரேன். கரும்பெல்லாம் விலை பேசி ஒரு 50,000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்து போலான்னு வந்தேன். அப்படிங்களா சமாச்சாரம்? பிரசிடென்ட் ஐயா பக்கத்து ஊருக்கு போயிருக்கிறாருங்க. அவர் வர்றதுக்கு நேரம் ஆகும். என்ன விஷயமா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. நான் தான் அவரோட மாமனாரு. என்னது, நீ அவருக்கு மாமனாரா? ஏயா, யாருக்கு அதுல பூ சுத்துற? ஒரு முழம் கோணத்தை கட்டிட்டு வந்து நான் தான் மாமனார் சொன்னா நான் நம்பணுமா? பாருங்க, நான் பெரிய மனுஷங்க. அனாவசியமா போய் நான் சொல்ல மாட்டேன். சத்தியமா நான் தான் மாமனாரு. யோ, போன வாரம் இப்படிதான் ஒருத்தன்
நான் தான் மணிகாரர் மாப்பிள்ளன்னு சொல்லி 10,000 ரூபாய் அடிச்சு போயிட்டான். நீ இப்ப பிரசன்ட் மாமனார்னு சொல்லி 50,000 ரூபாய் அடிச்சு போயிடலான்னு பாக்குறியா? எங்களை நினைச்சவன் நினைச்சியா? தம்பி அனாவசியமா பேசாதீங்க. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நான் துண்டப்பட்டு தாண்டேன் இப்போ. சார் இவன் சொல்றதை நம்பாதீங்க. இவனை பார்த்தாலே வேலைக்காரமா இருக்கான். நம்ம எதா இருந்தாலும் அவர்கிட்டயே பேசிக்குவோம். வாங்க ஐயா சொன்னா நம்புங்க. நான் தாங்க மாமனாரு. சத்தியமா நான் தாங்க மாமனாரு. போயா நீங்க வாங்க சார். பொட்டியே பிடிக்கிறோம் போடுறது. என்ன தராருங்க? எதுக்காக அவங்களை பிடிச்சி தள்ளிட்டு போறாங்க? கரும்பு வாங்க வந்தானுங்களாம். நான் தான் பிரசிடென்ட் மாமனார்னு சொன்னேன். நம்பாம போறானுங்க. நீங்க சொல்லியுமா நம்பல? யாரு கேட்டவன? நான் தான் துண்ட போட்டு தாண்டேன்னு சத்தியம் பண்றேன். அப்போ நம்பாம போறானுங்க. எப்படி பெரியவரை நம்புவாங்க? ஒரு பிரசிடென்ட் ஐயாவோட மாமனாருன்னு சொன்னா பட்டு வேட்டி பட்டு துண்டு கட்டிக்கிட்டு கம்பீரமா அப்படி பொட்டி வண்டியில வந்து இறங்கணும். அதை விட்டு போட்டு 1.5 கோவணத்தை கட்டிக்கிட்டு வந்து நான் தான் மாமனார் சொன்னா எவன் நம்புவான்? நான் நேற்றுக்கு இன்னைக்கு கோமணம் கட்டி நிக்கிறேன். ஆரம்ப காலத்துல இருந்தா கோமணம் கட்டி நிக்கிறேன். ஐயா நீங்க தரகரா இருக்கும் போது கோமணம் கட்டி இருந்திருக்கலாம், கோமணம் கட்டாம இருந்திருக்கலாம், அது வேற. ஆனா இப்ப நீங்க யாரு, எப்படிப்பட்ட இடத்துல இருக்கீங்க? அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கணும். உங்களால உங்க மாப்பிள்ளையோட கௌரவமே கட்டுப்படும் போல் இருக்க. என்ன தச்சுக்கிட்டு இருக்கீங்க? என் நிலைமை அப்படி ஆகி போச்சுப்பா. இருந்தது ஒரு சொக்கா, அதுவும் ஓட்டை ஆகி போச்சு. அதுதான் ஒட்டு போட்டுக்கிட்டு இருக்கேன். ஓஹோ இந்தாங்கய்யா. என்னடி இது? பழையது. ஏண்டி காலையில இட்லி தோசை எல்லாம் சொஞ்சு சுட்டது என் காதுல விழுந்தது. எல்லாத்தையும் உள்ள வச்சு நீங்க தின்னு விட்டு எனக்கு பழையது கொண்டு போடுறீங்க. நான் என்ன இது வீட்டு வேலைக்காரனா? எடுத்துட்டு போறேன்.